உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடு மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடு மகிமையின் மேகமே, உன்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, உன்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். நான் துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன், உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன், உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். மாறிட உலகை மறக்கின்றேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், ஐயாவும்
தவிர நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. ஒருவேளை அந்நிய பாஷை இல்லைன்னா சோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து சோத்திரம் பண்ணுங்க. தாகம் உள்ளதன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆண்களையும் ஊற்றுகிறவரே. சொல்லுவீங்களா? கண்களை திறந்து விடும் ஐயா, உன் நிழலிலே ஆனந்த பரவசம் என்று நாங்கள் பார்த்தோமே. அப்பாண்டுமை துதிக்கிறோம். இன்னும் வர இருக்கிற பிள்ளைகள் ஆனாலும் இப்ப வந்திருக்கிற பிள்ளைகள் ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை அனுபவிக்க ஒவ்வொருவரையும் கட்டவிழ்ப்பீராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களே. இந்த நேரம் முதல், இந்த நிமிஷம், வினாடி, பொழுது முதல் பாடல் வேலை, ஆராதனை வேலை, அபிஷேகத்தின் வேலை, ஆண்டவரே பிறருக்காக ஜெபிக்கின்ற வேலை, சாட்சியின் நேரம், கடைசி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுகிற நேரம், வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம், கடைசி ஜெபம், தனி ஜெபம் முடிந்து என் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வீட்டுக்கு திரும்ப வரைக்கும் ஆண்டவரே என்னுடைய கரம் கூட எங்களோடு இருப்பதாக பரிசுத்தமான தேவ பிரசன்னத்துல எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே வெளியிருந்து உள்ள வரும்போதே, இந்த காம்பவுண்ட்ல வரும்போதே அப்பா ஆண்டவரே அப்பா உங்களுடைய அக்கினி அவர்கள் மீது அதை பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்களே. அன்றைய என்னைவன் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அன்றைய தூரதேசத்துல சமீபத்தில் அன்றைய விசுவாச பிள்ளைகள் சபை எல்லாவற்றையும் வேலை அடைப்பீராக. நடந்து கொடுத்த சகோதரனை உங்களுடைய குடும்பத்தை வேலை அடைப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. என்னுடன் நீர் இருந்தால் ஆசீர்வாதமாய் நான் இருப்பேன். ஆண்டவரே என்னுடன் நீர் இருந்தால் ஆசீர்வாதமாய் நான் இருப்பேன். ஆசீர்வாதமாய் நான் இருப்பேன். என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னோட தங்கியிரும் ஏசப்பா, என்னோட தங்கியிரும் ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா. இயேசுவே என்னுடன் நீர் இருந்தால் என்றும் சுகமாய் நான் இருப்பேன். இயேசுவே என்னுடன் நீர் இருந்தால் நான் இருப்பேன். என்றும் சுகமாய் நான் இருப்பேன். என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னோட தங்கியிரும் ஏசப்பா, என்னோட தங்கியிரும் ஏசப்பா. என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா. துணையாய் என்னுடன் நீர் இருந்தால் அணையா தீபமாய் நான் இருப்பேன். துணையாய் என்னுடன் நீர் இருந்தால் அணையா தீபமாய் நான் இருப்பேன். அணையா தீபமாய் நான் இருப்பேன். என்னோட தங்கியிரும் ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னோட தங்கியிரும் ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா.
என்னோட தங்கியிரும் ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னோட தங்கியிரும் ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா. இந்த மாதத்தினுடைய 15வது நாள் தாண்டி நம்ம வந்துட்டோம். ஒரு பாதி மாதம் கழிஞ்சு நம்ம வந்துட்டோம். இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். வெள்ளம் போல சத்துரு நம்மை மேற்கொள்ள வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் விரோதமாய் கொடியேற்றினாரே. நன்றி சொல்லுவோம்மா, நன்றி சொல்லுவோம்மா. என் பாவங்களை மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, என் அக்கிரமத்தை பார்த்துருந்தீங்கன்னா, நான் உமக்கு முன்னாடி நிற்கவே முடியாத ஆண்டவரே. உபவாச நாள் என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே, இரக்கம் செய்வீராக. விபாபன சந்தரா, என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டார், நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் கொண்டார், நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்ய. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்ய. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா. தூபம் போல் என் ஜெபங்கள் கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. தீயன எதையுமே நான் நாட விடாதீர். தீயன நான் நாட விடாதீர். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்ய. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்ய. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும். என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், உதவி செய்ய. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவா உதவி செய்ய. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. கபடம் இல்லாத உதடுகள் என்று புறப்படுகிற என் விண்ணப்பத்தை தள்ளாதிரும் என்று சொல்லப்பட்டது போல எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம், எங்கள் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் இரத்தத்தால் கழுவுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே பதில்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தடை பண்ணுகிற எல்லா கிரிகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். துதித்து அப்புறப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு கூட தங்கியிருமல் நடத்தும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். எங்கள் பரலோக தேவனே, இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். இன்று நாம் பார்க்க போக செய்தியின் தலைப்பு, எவைகள் கர்த்தருடைய சித்தம். எதெல்லாம் கர்த்தருடைய சித்தம்? சித்தம்னா விருப்பம். நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும், தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். இன்னைக்கு தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விருப்பத்தோட இணைஞ்சு நம்ம நடக்க கற்றுக்கொள்ளுவோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம், இதுல முதல் 4 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 8 முதல் 4 வசனங்கள். மலையிலிருந்து இறங்கிய போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இதை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியருக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த குஷ்டரோகிக்கு என்ன இருந்தது? நான் எப்படியாவது சுகமடைய வேண்டும். இப்போ அந்த காலங்கள்லாம் குஷ்டரோகம் உள்ளவங்க என்ன செய்யக்கூடாது? ஊர்ல வரக்கூடாது. அவங்க ஒதுக்குப்புறமாக ஆள் சஞ்சாரம் இல்லாத இடத்துல தான் இருக்கணும். ஆனா இந்த குஷ்டரோகி என்ன செய்யறாரு? இயேசு அந்த பக்கமா போறாரு. இவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு சுகம் உண்டு என்பதை அறிந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இயேசு கிட்ட போயிட்டு அவர் முன்னாடி பணிந்து அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்து தன்னை முழுக்க ஒப்பு கொடுத்து என்ன செய்யறாரு? ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமான என்னை தொட்டு என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு சொல்றாரு. என்னை தொடும் நம்ம சொல்றோம்ல, தலை மேல கை வைங்க, என்னைய பூசி ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆண்டவர் எப்படியுமே கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம பாடுறோம், ஆராதனை பண்றோம், இப்ப வேத வசனங்களை கேட்கிறோம். இப்பவே கூட தேவன் என்ன செய்ய முடியும்? சுகத்தை கொடுக்க முடியும், பாவத்தை கழுவ முடியும். அக்கிரமங்கள் மீறல்களை இன்னும் விடாம இருந்தா இந்த வார்த்தையுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள ஒரு ஆழமான மன திரும்புதலை கொடுக்க முடியும், எனக்குள் கொண்டு வர முடியும். அதான் வசனம் சொல்லுது, அந்த குஷ்டரோகி வந்து, ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு உடனே என்ன சொல்றாரு? தம் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்போ பாவம், இந்த குஷ்டரோகம் எதுக்கு ஒப்பா நம்ம எடுத்துக்கலாம்னா, பாவம் குஷ்டரோகத்தை விட மோசமான காரியம். அது ஒரு குஷ்டரோகம் பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன பகுதியில் ஆரம்பிச்சு அது டோட்டலா அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யறது? அப்படியே அரிச்சிருது. நம்ம ரோட்ல பார்த்துருப்போம் முன்னாடி நாட்கள். இப்பெல்லாம் வந்து அவங்களுக்காக தனி ஆசிரமெல்லாம் கட்டி வைத்திருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம பார்க்கறது இல்லை. அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன செய்யாது? வீட்டுல தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளோட, கணவனோட வாழவே முடியாது. நல்லா இருந்ததே பிள்ளைகள் சில நேரம் வீட்டுல இருக்கிறவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. அப்படி போகிற இந்த காலத்துல அப்படி ஒரு வியாதி நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். இதே மாதிரிதான் ஒரு பாவம் நமக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு கடைசியில நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நன்மைகளையும் அது திருடி. இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவரிடத்துல நாம் உண்மையாய் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய், உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒத்துக்கொள்றது மட்டும்தான் நம்ம வேலை. இந்த குஷ்டரோகி எப்படி ஒத்துக்கொண்டானோ, நான் குஷ்டரோகி தான் ஆண்டவரே, அதான் நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இயேசுவின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இயேசு வந்து சொல்றார், இதை யாருக்கிட்டே சொல்லாரு. முதலாவது நீ சொல்ல வேண்டியது யாரு?
நீ ஆசாரியனுக்கு போய் மோசே என்ன சொன்னாரோ அதை அப்படியே காணிக்கை செலுத்திட்டு அதற்கு பிறகு நீ போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்லி இங்க அனுப்புறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இயேசு கிட்டதானே எல்லாரும் வந்திருக்கீங்க. எங்க எனக்கு விடுதலை கிடைக்கலையே, எங்கேயுமே போனாலும் என் பாவம் மாற்றப்படலையே, நான் மறுபடி பாவத்திலே விழுந்துறேனே, என் சரீரத்துல ஏதாவது ஒரு பலவீனம் தாக்கி கொண்டே இருக்குது. இந்த பாவ குஷ்டம் என்ன செய்யுது, என்னுடைய நன்மைகளை அழைத்து போட்டுருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பக்கத்துல வந்து அவர் நிற்கிறார். பாவங்களை வந்து நாம் அறிக்கை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமா ஆண்டவரே ஒத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் பாருங்க. வார்த்தையை கேட்கும் போது தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொள்ளணும். இவ்வளவு நேரம் பாடணும், ஆராதிச்சோம், நல்லா பல குறிப்புகளுக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணோம். ஆனா வார்த்தையை கேட்கும் போது எப்படி எத்தனை பேருக்குள்ள ஜீவன் இருக்குது பாருங்க. கண்ணை முழிச்சு நம்ம பார்க்கிறோமா, இந்த கண்ணை மூடிக்கிட்டே தியானிக்கிறோமா? கண்ணை மூடி தியானிக்கிறதுக்கு இது இடமே கிடையாது. கண்களை திறந்து காதை ஷார்ப்பாக்கி நம்ம என்ன செய்யணும், வார்த்தைகளை உள்ள கொண்டு போகும்போது அந்த குஷ்டரோகிக்கு இறங்கினாரு, தீராத குஷ்டம் தீர்ந்துச்சே, என் உடம்புல இருக்கிற வியாதி அதே மாதிரி தீர்ந்து போகும். ஆண்டவரிடத்துல வந்து அதே உங்களுக்கு சித்தம் தானே, உங்களுக்கு சித்தம் தானே ஆண்டவரே அதை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்ம என்ன செய்வாரு, சுத்தம் ஆக்குவார், சுகம் கொடுப்பார். மருத்துவரால கூடாத காரியம் கூட தேவனால முடியும். ஆண்டவரால முடியாத காரியம் இருக்கா? டாக்டர்ஸ் பாத்தீங்களா, தங்களால முடிந்த அளவு லட்சக்கணக்கில் பணம் வாங்கினா கூட சரி, முடிஞ்ச அளவு பார்ப்பாங்க. முடியாதுன்னா என்ன செய்வாங்க, இதுக்கு மேல கடவுள் தான் சுகம் கொடுக்கணும், எங்களால முடியாது சொல்லுவாங்க. ஆனா இயேசு சாமி என்னைக்காவது சொன்னது கிடையாது, இவ்வளவுதான் எனக்கு முடியும்னு சொன்னதே கிடையாது. அவரால் என்ன செய்ய முடியும், போனதான எல்லாத்தையும் சீர்படுத்த முடியும், ஒழுங்காக்க முடியும். ஆதியாகமத்துல வாசிக்கும் போது ஒழுங்கின்மையா இருந்தது, பூமி வெறுமையா இருந்தது. நம்ம வாழ்க்கை கூட அப்படி இருந்துச்சுன்னா, அலங்கோலமா இருந்துச்சுன்னா தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்கணும், எல்லாம் நேர்த்தியா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் ஸ்நானன் கூட அதுக்குதான் உலகத்துல ஆண்டவர் என்ன செய்தார், அனுப்பினாரா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி, பள்ளங்கள் எல்லாம் சீராகணும், கூடலானவைகள் சிதையாகணும், அதுக்கு தான் அனுப்பினார். சீஷர்ல ரெண்டு பேரா எதுக்கு அனுப்பினார்? போகிற கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் அவருக்கான வழியை ஆயத்தப்படுத்தி அவருக்காக காத்திருக்கிறதுக்காக அனுப்பினார். இன்னைக்கு முன் செல்லும் சீஷர்கள் இன்னைக்கு வேணும். ஒரு சபையில வந்தோம்னா நீங்க சீஷர்கள் போய் என்ன செய்யணும், நீங்க கேட்டு கற்றுக்கொண்டதை அனுபவித்ததை பிறருக்கு சொல்லும் போது நீங்க வரும்போது என்ன செய்யலாம், ஆத்மாக்களை கொண்டு வர முடியும், ஆத்மாக்களை கிட்டி சேர்க்க முடியும், தேவனிடத்துல கிட்டி சேர்க்க முடியும். பாட்டு பாடணும், என்னோட கூட கோடான கோடி பேரை நான் கூட்டி செல்லுவேன் பரலோகத்துக்கு. எத்தனை பேரை நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறோம், இதுவரைக்கும் சேர்த்திருக்கிறோம்? நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய தேவன் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்க சந்திக்கிற பிரச்சனை எழுப்பதே முடியாதபடி மேலும் 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 கஷ்டங்களே இருக்கிறாங்க. நமக்கு நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் எப்படி இருக்குமா, அநேகமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. ஏன்னா நீதிமானுக்கு தெரியும், இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். இப்போ இன்மையிலும் மறுமையிலும் அவர்தான் தேவன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அதனால அவர் என்ன எனக்கு செய்யறாருன்றபடி நான் அவர் மேல் அன்பு கூற மாட்டேன். அவர் உள்ளான படி என் மேல அன்பு கூர்ந்து தன் ஜீவனையே கொடுத்து தன் மேன்மையை தொடர்ந்து இந்த பூமிக்கு வந்தாரு, எனக்காக உயிரோடு எழுப்பினாரு, எனக்காக மரணத்தை ருசித்தாரு. இல்லைன்னா இவ்வளவு மரண பயம் பாத்தீங்களா, ஒரு சின்னது வந்தா கூட ஒரு பயம் வரும். ஆனா எங்க போக போறோம், இந்த உலகத்துல ஒரு மேல ராத்திரி நேரத்துல தூங்குறோம், உயிரோட இருந்தா இந்த உலகத்தை பார்ப்போம், அப்படி இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம். அப்ப என்னத்துக்கு நம்ம பயப்பட போகிறோம்? ஏன்னா இயேசு அந்த பாதையில போனதுனால நமக்கு பயமே கிடையாது. அப்படிதானே? இத்தனை பேருக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாய். எது ஆண்டவருடைய சித்தமா? தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும். ஒரு மனுஷன் திருடுறான்,
திருடுறான், கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான், ஏதோ தீமை செய்யறான், பிறர் பொருளை அபகரிச்சிடறான், பிறருடைய வாழ்க்கையை கெடுத்துறான். அப்போ அவன் தீமை செய்யறான், அதுக்கேற்ற பலன் உண்டு. அந்த காலத்துல நான் விபச்சாரத்துல கண்டுபிடிப்பட்டா என்ன செய்வாங்க? கல்லெடுத்து எரிந்து கொண்டுருவாங்க. இப்போ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இல்லாததுனால தீமை பெருகி போய் காணப்படுது. ஆனா அவன் தீமை செஞ்சான், அவங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இல்ல என் பிள்ளை மாதிரி உத்தமம் இல்லவே இல்லை, எங்க வீட்டுக்காரர் செஞ்சுக்கவே மாட்டாரு, என் வைஃப் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காப்பாத்துறதுக்காக அவங்க பிரயாசப்படுவாங்க. ஆனாலும் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டா என்ன ஆகும்? கட்டாயமா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் பல வருஷங்கள் கழிச்சு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதை யோசிக்கணும்? தீமை செய்து பாடு அனுபவிப்பதை விட நன்மை செய்து பாடு அனுபவிப்பது நன்மையானது. அதுதான் கர்த்தருடைய சித்தம். அது சொல்லியிருக்கிறார். நல்ல தீமை செஞ்சு போய் ஜெயில உட்கார்ந்துரு, இல்லைன்னா பனிஷ்மெண்ட், நீ தண்டனைக்கான அபராதத்தை கட்டு, அப்படிதான் இருக்குதா? பாத்தீங்களா? அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற ஒரு தேவன். எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது இந்த உலகத்துல அது நல்லதாய் இருக்கிறது. இப்ப நீ எனக்கு ஞானஸ்நானம் கொடு, அதன் பிறகு நான் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை நீ பெற்றுக் கொள்ளுவாய். ஆனா இப்போ முன்னாலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல ஞானஸ்நானத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகரால் ஞானஸ்நானம் பெற்றார். இப்ப இயேசுவே ஞானஸ்நானம் பெற்றார். அவரை விட நம்ம ரொம்ப நீதியானவங்களா? உலகத்துல நிறைய பேர் ஞானஸ்நானத்தை தள்ளி வைக்கிறது. ஏன்னா எங்க விழுந்து போயிருவனா, மறுதளிச்சுவனா. அப்ப ஏன் அந்த மாதிரி மதில் மேல பூனை மாதிரி போறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, எக்கால சத்தத்தை கேட்கவே முடியாது. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, தேவனுக்கு சித்தமானார் என்ன செய்யணும்? நன்மை செய்து தீமையை அனுபவிக்க வேண்டும். நீங்க நம்ம எல்லாம் கரெக்டா வசூல் பண்ண நினைப்போம். யாருக்காவது உங்களுக்கு கொடுத்துட்டா என்ன நினைப்போம்? எப்படா கிடைக்கும், திருப்பி கொடுப்பாங்களா. ஆனா கொடுக்காதவங்க இருந்துட்டே கொடுக்காதவங்களே இருக்கிறாங்க, முடியாததுனால கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. முடியாத நிலைமையில கொடுக்காம இருந்தாலும் சரி, வச்சுக்கிட்டே கொடுக்கூடாதுன்னு நினைச்சாலும் சரி, ஏசு என்ன சொல்றாரு? அது விட்டுரு, உன்கிட்ட இருக்கிறதை பறித்து கொள்ளுகிறானா விட்டுரு, ஆண்டவர் நான் பார்த்து கொள்ளுகிறேன்னு சொல்றாரு. அவன் ஒரு நீதிமானா இருந்தா கடன் கொடுத்துதான் ஆவான், வாங்குறத கொடுத்துருவான். அப்ப நீதிமான் என்று கடன் பட மாட்டான். அவன் என்ன செய்வான்? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான். நம்ம எப்போ தெரியுமா ஆசீர்வாதம் பெறுவோம்? எப்போ நான் பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எப்போ வாங்கணும் எனக்கு தான் வேணும்ன்றது கிடையாது. நான் அநேகருக்கு நான் கொடுக்கிறவளா மாறணும்னு நினைக்கிறவங்கள கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தீமை செய்து பாடாத விளைகிறது ஜெனரலானது, பொதுவானது, தேசத்துல உலக நாடுகள் நடக்கிறது. ஆனா நீ எப்படி இருக்க வேண்டும்? நன்மை செய்து பாடல் அனுபவி. ஆண்டவர் இயேசு கூட சொல்றார், எதுக்காக நீங்க கன்னத்துல அறையறீங்க? ஏன் காரை உமிழுக்கிறீங்க? ஏன் மேல இந்த பெல்ட்டால அடிக்கிறீங்க? வார்த்தால எதுக்கு அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு செய்தேன்? எந்த நன்மையை நிமித்தம் நீங்க என்னைய இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, வேதனைப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறார். நான் செய்வது நன்மை, ஏன் நீங்க தீமை செய்யணும்? அது பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்படுவதற்காக இந்த தீமையான காரியம் நன்மையாக மாறப்போகிறது. சாத்தா என்ன நினைச்சிருப்பா? இயேசு கிறிஸ்துவ கல்லறையில வச்ச உடனே நம்ம முடிவு கட்டிட்டோம், இனிமே என்ன இல்ல, இனிமே யாருக்குமே எந்த விதமான நல்ல காரியம் நடக்க போறது கிடையாது. அவர் அவருடைய நீதி எல்லாத்தையும் சமாதியில வச்சுட்டோம்னு நினைச்சுட்டான். ஆனா இயேசு என்ன செய்தாரு? பிதாவாகிய தேவனால் 3ஆவது நாள்ல அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? நான் போகிறேன், போயிட்டு நான் என்ன செய்யறேன்? பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், உங்களோட என்றென்றைக்கும் இருக்க சக்தி ஆவியாகிய தேற்றரவாளை உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். அடுத்ததாக தேவனுடைய சித்தம் என்ன? லூக்கா 12ஆம் அதிகாரம் 35 முதல் வாசிக்கலாம். 35 முதல் 48 நம்ம கொஞ்சம் வசனங்கள் வாசிக்கலாம். 35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் வந்து தட்டும்போது அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று எஜமான் வரும்போது, எஜமான் எப்போ வருவாரு? நம்ம
நமக்கு எஜமான் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுதானே அப்பான்னு நம்ம கூப்பிடுறோம். பல விதத்தில் ஆண்டவர் கூப்பிடுறோம். சகோதரர், மூத்த சகோதரர். யாருக்காவது அண்ணன் இல்லைன்னு நினைச்சுக்கலாம், அவர் அண்ணனா நினைச்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆப்சன்ஸ் இருக்குதோ அதுலெல்லாம் அவர் பிரசன்னரா இருக்கிறார். எந்த உறவுக்கும் நம்ம உலகத்துல அலைந்து தெரியவே வேண்டாம். இயேசுவே அந்த இடத்துல இருக்கிறார். தகப்பனாக, தாயாக, மணமகனாக, பேச்சரவாளனாக, நண்பராக, நமக்கு அள்ளி கொடுக்கிற ஒரு போவாஸாக அவர் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எது எது இல்லையோ அதுலலாம் இயேசு வந்துருவார். நம்ம அனுமதிச்சா அவர் யாரையும் போஸ்ட் பண்ணி உனக்கு இந்த உறவு இல்லை நான் வந்துட்டுமான்னு கேட்க மாட்டார். நம்ம கதவை திறந்து கொடுத்தோம்னா இயேசுவே இந்த ஆப்சன்ஸ் இந்த சில பேர் இந்த வெற்றிடத்தை நிரப்பாம அவங்களால் வாழவே முடியாது. ஏங்கி ஏங்கி பல வருஷங்கள் ஆனாலும் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்ப அவங்க கேட்டாங்கன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் கொடுக்கும் தண்ணீரை உனக்கு கொடுத்தா நீ குடிச்சனா தாகமே வராது. ஆண்டவர் பாருங்க நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. இதுல பார்க்கிறோம், வாசிங்க. எஜமானுடைய சத்தத்தை கேட்டு அவர் வெடித்திருந்து எப்படியாவது வருவார். கதவை திறக்கிறவனாக நம்ம காணப்பட வேண்டும். வாசிங்க. வேற யாராவது வாசிங்க, சத்தம் கேட்கிற வேற வாசம். நானே வாசிங்க. ஹalleluya, ஹalleluya. ரிமான சக்து ரதியாங்கரவா ரிமாகரதியா துரிகவா. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஊழியக்காரனை பாக்கியவான். அவர் அழைத்துக் கொண்டு அவர்களை பற்றிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அந்த உடனே என்ன செய்வார்? மனதுருகி அவரை அணைத்துக் கொள்ளுவார், அவரை கனப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? அவருடைய சித்தம் என்ன? விழித்திருக்கணும். அந்த கடைசி காலங்கள்ல நாம் விழிப்பா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது அவர் எப்போ வருவார் தெரியாது. நான் வாசிக்கிறேன். 2ஆம் ஜாமத்திலோ 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். எப்பவுமே ஆண்டவர் பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையை. நல்லா ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, நம்ம நீதியாய் வாழ்கிறாங்க, இதெல்லாம் அவங்க செய்யறாங்க அப்படி சொல்லி ஊழியம் செய்யறாங்க, உண்மையாய் சாட்சி சொல்றாங்க, என்னை மட்டுமே அவங்க கனப்படுத்துறாங்க, இதெல்லாம் அவர் பார்க்கறதுக்கு ஆசையோட இருக்க. அப்படி இருக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். திருட சொல்லிட்டா வருவான். ஆண்டவர் இயேசுடைய வருகையும் அதே மாதிரி தான் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஆபீஸ் நடத்துறாங்க. அவங்க மேனேஜர், அதாவது ஆபீஸுடைய வச்சு நடத்துறதுக்கு யாராவது ஒரு மேனேஜர் போட்டுருவாங்க. அது கீழே வேலை செய்யறவங்க செய்துட்டு இருப்பாங்க. ஓனர் வர்றதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்வாங்க? அன்னைக்கு ரொம்ப சூப்பரா எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. சில நேரத்துல அவங்க தெருக்கள் எல்லாம் அப்படி சில நேரத்துல நல்லா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில நேரத்துல மெயின் ரோடு நல்லா இருக்கும். நம்ம வீடு மாதிரி இந்த சின்ன சின்ன சந்துக்களை கூட நல்லா இருக்கும். அது தெரியும், யாரும் ஒருத்தர் வர போறாங்கன்னு தெரியும். அப்ப இயேசு வரும்போது நம்ம எப்படி ஆயத்தமா இருக்கணும் பாருங்க. நினையாத வேலையில வருவார். சில பேர் பாருங்க, பணம் பணம் பணம்னே இருப்பாங்களே தவிர இயேசு வரும்போது அந்த வருகையில போறதுக்கு ஏற்ற ஆயுதமே இருக்காது. சில பேர் உலக பிரகாரமான என்ன செய்யுது, பாவத்துல வாழ்வாங்க. அவங்க பாவத்து வேண்டியதான் நோக்கம். அங்க இயேசு வரும்போது வர முடியாது. சில பேர் சாக்கு போக்குகளே வாழ்வாங்க பாருங்க. சில பேர் ஆண்டவருக்கு பிரியமான பாதையில வரவே மாட்டாங்க. ஆடுதலை வந்தாங்களா போனாங்களா கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஆனா இயேசு வரும்போது நிச்சயமா போகவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை 48ஆம் வசனம் வரைக்கும் கூட அதுல சொல்லப்பட்டது. எஜமானுடைய சித்தத்தை அறிந்தோம். 47 அவன் ஆயத்தமாய் இராமலும் அந்த சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கிற ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி. அறியாதவன் அந்த பரவாயில்ல, சில அடி. ஆனா அறிந்தவனாய் இருந்து கீழ்ப்படியாதவனுக்கு அநேக அடிகள். அப்ப தேவ சித்தம் என்ன? எப்பொழுது இயேசு வருவார், என் எஜமானன் எப்போ வருவார், ஆயத்தமாய் நம்ம விழிப்போட இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம். கடைசியாய் ஒரு வசனத்தை நாம் பார்க்கும்போது மத்தேயு 12:46 முதல் 50 வசனங்கள். மத்தேயு 12:46 முதல் 50 வசனங்கள். வெளியே விட்டார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாலும் உம்முடைய
மத்தேயு 12:46 முதல் நானே வாசிக்கிறேன். ஜனங்களோடு அவர் பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, என் தாயும் இதோ, என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இது நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு தேவன் என்ன சொல்லி தராரு அப்படின்னா, இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு சூழலா இருந்தாலும் சரி, பரலோக குடும்பத்துல ஒரு மெம்பர் ஆனாலும் சரி, ஒரு சர்ச்சில் மெம்பர் ஆனது ஈஸி, மெம்பர் ஆனது போவாங்க. ஆனா பரலோக குடும்பத்துல வந்துட்டோம், எப்பொழுது நாம் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கிட்டோமோ முழு பரலோக குடும்பத்துல ஒரு மெம்பர் ஆயிட்டோம். உலகம் முழுசும் இருக்கிற மணவாட்டி சபை எப்படி இயங்குதோ மணவாளன் இயேசுவுக்கு அந்த லிஸ்ட்ல நம்ம வந்துட்டோம். எண்ணிறந்த சகோதர சகோதரிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். தாயினும் மேலான சொந்தங்களை கொடுத்திருக்கிறார், தகப்பனிலும் மேலாக. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இனி யாரை நம்ம இந்த உலகத்துல பார்க்க மாட்டோமோ, நிரந்தரமாய் நம்மை விட்டு பிரிந்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாங்களோ, அவர்களையே நினைத்து இந்த உலகத்துல வாழ்ந்து அவர்களையே நினைத்து நம்ம வேற எதுலயும் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணாதபடி உலக வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் நினைக்கவே இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, அவர் இந்த பூமியை விட்டு போக முன்னாடி கூட என்ன செய்யறார், தன் ஸ்தானத்துல ஒரு யோவானை நிறுத்திட்டு போனார். இந்த தாய் அதோ உன்னுடைய மகன் சொல்லிட்டு போனார். அது மாதிரி தான் இன்றைக்கு தேவன் நம்மை திக்கற்றவர்களாக விடல. எல்லாரும் இந்த உலகத்துல பிறக்கிறோம், ஒரு நாள் மறிக்கிறதுக்கு ஒரு நாள் உண்டு. அந்த நாள்ல நம்ம போகிறோம், முன்ன பின்ன ஆகுமே தவிர கட்டாயம் உலகத்துல பிறந்தவங்க ஒரு நாள் மறிச்சு பரலோக ராஜ்யத்துக்கு போய் தான் ஆகணும். இப்படிப்பட்ட வாழ்நாள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுல இருந்து மீள முடியாத படிக்கு அநேக வேதனைகள். சில பேர் என்ன செய்வாங்க, மாசம் மாசம் அமாவாசை கும்பிடுற மாதிரி கிறிஸ்தவங்க செய்யறாங்க. அவர் கல்லறையில போய் சித்த நாளுக்கு பிறந்த நாளைக்கு எல்லாம் கொண்டாடுகிறாங்க. அது என்ன பிரயோஜனம் இருக்குது? உலகத்துல உயிரோடு இருக்கும்போது அன்பு செலுத்த மாட்டாங்க, அவங்க கனப்படுத்த மாட்டாங்க, அவங்க செய்ய வேண்டிய காரியம் செய்ய மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. மரிச்சு பண்ணப்புறம் ஒரு ஊழியக்காரி செத்து போயிட்டாங்க, நீங்க எல்லாம் கல்லறைக்கு வந்தோன்னா உங்களுக்கு பரலோகத்துல ஸ்பெஷல் பிளேஸ் தருவாரு ஆண்டவர். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இருக்கிற நாள் சொல் வார்த்தைக்கு கேட்கணும், அதுக்கு அதை புரிஞ்சுக்கணும், பாரத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? உங்க குடும்பத்திலேயே அதே தான், ஒரே ஒருத்தர் தான் வாழ போறீங்க. உங்களுக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த வாழ்க்கையில எவ்வளவு நம்ம அவங்களை கனப்படுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தை பார்த்து சொல்லுது, நீங்க ஒருவேளை என் தாய் வந்திருக்கலாம், என் சகோதர சகோதரி வந்திருக்கலாம், ஆனா நான் இப்ப உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன், உன்னதமான காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ எனக்கு யார் ரொம்ப சொந்தம்? தேவனுடைய சித்தத்தின்படி யார் செய்வீங்களோ, சீஷரை பார்த்து சொல்ற, தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகள் என்னோடயே இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, அதிகாரம் உடையவர்களாக போய் பிசாசுகளை துரத்துறாங்க, வியாதிகளை சுத்தமாக்குறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. இவங்க தான் என் சித்தத்தை செய்யறாங்க, பிதாவின் சித்தத்தை செய்யறாங்க. இவங்க தான் எனக்கு தாய், இவங்க தான் சகோதரர், இவங்க தான் சகோதரி அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? கீழ்ப்படிப்போம், ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனே, தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லும் போது பிதாவினுடைய வார்த்தைகளை அப்படியே கடைபிடித்து வாழ்கிறதா என்பதை நாங்க பார்த்தோம். எங்களுக்கு இருக்க எல்லா உறவுகளிலும் மேலான உறவு நீர்தான். அதற்கு பிறகு உங்க சித்தத்தை செய்கிற பிள்ளைகள், அவர்களோடு நாங்கள் இருப்பது ஆண்டவரே உங்களுடைய விருப்பம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்கள் தனியே வாழ்ந்தாங்க, வேறு பிரிக்கப்பட்டு வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்வது உன் சித்தம் என்று அறிந்து கொண்டோம். எச்சவாருடைய அந்த வரப்போகிற வருகை அறிந்து நாங்கள் அது வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் ஒருவேளை உயிர் வாழ காலங்கள் இருந்தால் ஆண்டவரே உங்களுக்காக செயல்படுவது உங்களுடைய சித்தம். இந்த சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கணும், எல்லாரும் எங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லா மனுஷருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிச்சு விடணும். அதுதான் நாங்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அது உங்க சித்தம். பரிசுத்தமா இருக்க வேண்டும், உங்க சித்தம். ஊழியம் செய்ய வேண்டும், அது உங்க சித்தம். அந்த உங்க சித்தத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். அப்பா எல்லாரும் சொல்லுங்க, தேவனே உதவி செய்யும், நன்மை செய்து பாடுகிறதுக்கு எங்களுக்கு கிருபை தார். அதே மாதிரி குஷ்டரோகம் போன்ற பயங்கரமான வியாதிகள் ஆனாலும் நாங்கள் சுகமடைகிறது சித்தம்.
நான் செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வதில்லை. நாங்கள் சுகம் அடைவது உடைய சித்தம். நாங்கள் சாஷ்டாங்கமாய் பணிந்து உம்மிடத்துல விழுந்து உடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு வாழ, பாவ குஷ்டங்களை அகற்றி போட ஆண்டவரே நீ உதவி செய்கிறார். ஆண்டவரே நாங்கள் நல்லா இருக்கிறது, சுகமா இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறது, பொருளாதாரத்துல நல்ல ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாங்கள் இனம் கண்டுபிடித்து அதை அனுபவிப்பதும் சித்தம். ஆண்டவரே அதை நாங்கள் ஆண்டவர் செய்து முடிக்க எங்களுக்கு பலம் தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென்.